நண்டு வியாபாரம். துணிக்குருவி கையில ஒரு தட்டு பிடிச்சுக்கிட்டு தெரு தெருவா போய்கிட்டு இருந்தா. பாவம் துணி ரொம்பவும் கவலையோட ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, காலையில இருந்து என் பொண்ணு எதுவும் சாப்பிடாம பட்னியா இருக்காமா, கொஞ்சமா சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா, அவளுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டப்ப அந்த வீட்டுல இருந்த சிச்சு காக்கா வெளியில வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, காலையிலயே வந்துட்டியா? ஏன் துணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பொண்ண பேசாம ஏதாவது வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அவளை இன்னும் நீ படிக்க வேற வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப துணி கவலையா, சிச்சு நான் இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி படிப்பு மட்டும்தான். உன்னால முடிஞ்சா பிச்சை போடு, இல்லனா அமைதியாரு, அதை விட்டு என் பொண்ணோட படிப்பு பத்தியெல்லாம் பேசாத. அம்மா ஏமா ஆண்டிய திட்டிக்கிட்டு இருக்க? புஜ்ஜி எவ்வளவு நல்லா படிக்கிற தெரியுமா, அவளுக்கு சாப்பாடு போட்டா நமக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். அதை கேட்டு சிச்சு ரொம்ப கோவமா, வாய மூடுறா, எனக்கு சொல்ற அளவுக்கு நீ எப்பட பெரிய மனுஷனான? வாய மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. எதுக்கு சிச்சு என் மேல இருக்கிற கோவத்தை உன் புள்ள மேல காட்டிக்கிட்டு இருக்க? அவன் சொன்னது உண்மைதானே? அவன் ஏன் புள்ள, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து போ, உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. துணி தலை குனிஞ்சு அங்கிருந்து முன்னாடி போனா. வழியில அவ லூசி புறாவை பார்த்தா. ஐயோ துணி, உனக்கு தைரியம் அதிகம். ஒரு பொம்பளை பொண்ணா இருந்துகிட்டு ஊருக்காரங்களுடைய கிண்டலையும் சகிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கற தொந்தரவையும் தாங்கிக்கிட்டு புஜ்ஜிய படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. இந்த சாப்பாடை எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி லூசி, உன்ன மாதிரி யாராவது சில பேர் எனக்கு உதவி செய்வாங்கன்ற தைரியத்துல தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி துணி அங்கிருந்து போனா. ஊருக்கு எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி அதுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணி வீட்டுக்குள்ள வந்தா. புஜ்ஜி உக்காந்து படிக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு வயிறு நெறிஞ்சு போச்சு, பசியெல்லாம் மறந்துட்டா. புஜ்ஜி இன்னுமாமா படிச்சுக்கிட்டு இருக்க? கண்ணு வலிக்கு போதுமா, இந்தா லூசி ஆண்டி சாப்பாடு கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கும் உன்னை யாராவது ஏதாவது சொல்லி காயப்படுத்தினாங்களா? ஓ கண்ணு ஏன் செவந்து போயிருக்கு? அந்த சிச்சு ஆண்டி மறுபடியும் உன்னை ஏதாவது சொன்னாங்களாமா? யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காத புஜ்ஜி, நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும், அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் படுவேன். அப்போ புஜ்ஜி கவலையா, ஆனா இன்னும் எத்தனை நாளைக்குமா, நாம எத்தனை நாளைக்கு எல்லார்கிட்டயும் கை நீட்ட போறோம்? இந்த குடிசைக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை இப்படியும் முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா. இங்க பாருமா, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. என்னைக்குமே நம்ம குடிசையில ஒரு வெளிச்சம் வரும், அதை நம்பி உக்காந்து நீ படி அப்படின்னு சொல்லி துணி வெளியில கைத்துக்கட்டுல போய் படுத்துக்கிட்டா. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி படிச்சு பெரியாளாயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில துணி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா. நடுராத்திரி நேரம். இன்னும் புஜ்ஜி உக்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு சத்தம். மெதுவா ஒரு பெரிய நண்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு. அத பார்த்து புஜ்ஜி பயந்தே போயிட்டா. அட என்ன இது, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ அம்மா இப்பதானே படுக்க போனாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புஜ்ஜி அந்த நண்டையே பாத்துக்கிட்டு இருந்தா. அது அப்படி இப்படின்னு கடைசியில படுக்கையில ஏறிச்சு. அப்போ புஜ்ஜி அந்த நண்டு கிட்ட, ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க தங்கவே இடம் இல்லையா? இதுல நீ வேறையா? நீயும் ரெண்ட் கொடுக்க போறியா? எங்க அம்மா கொண்டு வர சாப்பாடு எங்க 2 பேருக்கே பத்த மாட்டேங்குது, இதுல உனக்கு என்னத்தை கொடுத்து நாங்க வளர்க்கறது? அத கேட்ட நண்டு டிக் டிக் அப்படின்னு சத்தம் பண்ணுச்சு. ஓ நான் சொன்னதுக்கு பதில் வேற கொடுக்கறியா? அங்க பாரு, நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த பேப்பரை கிழிச்ச உன் காலை உடைச்சு உன்னை சமைச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. நண்டு வித்தியாசமா புஜ்ஜிய பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் புஜ்ஜி உட்காந்து எழுத ஆரம்பிச்சா. இப்படியே ஒரு வாரமோ ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் புஜ்ஜி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே நண்டு வந்துச்சு. ஆனா இந்த தடவை அது தனியா வரல, கூட இன்னும் 4 நண்ட கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அட என்ன இது, போன வாரம் தனியா வந்த, இப்போ உன்னுடைய மொத்த ஃபேமிலியையும் கூட்டிட்டு வந்திருக்க. என்ன இந்த வீடு உன் சொந்த வீடு ஆக்கிக்கலான்னு நினைக்கிறியா, இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்களா? நண்டுங்க வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. புஜ்ஜியோட குரலை கேட்டு துணி எழுந்திருச்சா. புஜ்ஜி என்னமாச்சு, யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நீ தூங்கு, எனக்கு கணக்கு வரலையா, அதான் எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு சத்தமா கணக்கு சொன்னா எனக்கு தூக்கம் வராதே, நான் தூங்க வேண்டாமா? நாளைக்கு சோட்டுவோட வீட்டுக்கு போகணும், அவ சாப்பாடு கொடுக்கற அப்படின்னு சொல்லிருக்கா.
எழுந்திருச்சு போகணும்னா நாளைக்கு நான் நல்லா தூங்கணும் இல்லையா? ஆ சரிம்மா, நீ தூங்கு. நண்டுங்க எல்லாமே மறுபடியும் அந்த ஆத்துக்குள்ளாரியே போயிடுச்சுங்க. அடுத்த நாள் துணி ஊர் முழுக்க சுத்தி பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. புஜ்ஜி, இன்னைக்கு வெளியில குளிர் காத்து அதிகமா வீசுது, நான் உள்ளேயே படுத்துக்கிறேன், விளக்கு அணைச்சிட்டு நீயும் வந்து படுவா. 2 பேரும் படுத்துட்டாங்க. ஆனா நடுராத்திரியில 1 மணிக்கு திடீர்னு புஜ்ஜிக்கு முழிப்பு தட்டுச்சு. அம்மா அம்மா எழுந்திரிமா, வா வெளியில போயிட்டு வரலாம், எனக்கு பாத்ரூம்க்கு போகணும். சரின்னு எழுந்துச்சு 2 பேரும் விளக்க ஆன் பண்ணாங்க. அவ்வளவுதான், வீட்டுல எல்லா பக்கமும் நண்டு இருந்ததை பார்த்தாங்க. அவங்க கட்டிலுக்கு கீழே, அவங்க நடக்க வேண்டிய இடத்துல, கதவுக்கு பக்கத்துல, மூலையில எல்லா இடத்துலயுமே நண்டுதான். கால் எடுத்து கீழே கூட வைக்க முடியாத நிலைமை. துணி அதை பார்த்து, அட என்ன இது, இத்தனை நண்டுங்க திடீர்னு எப்படி நம்ம குடிசைக்குள்ள? புஜ்ஜி என்ன இது? புஜ்ஜி அந்த நண்டுங்களை பார்த்து, அட கடவுளே, இதென்ன பெரிய சேனையா திரண்டு வந்திருக்கு. ஏய், உங்க எல்லாரையும் போக சொல்லி நான் அன்னைக்கே சொன்னல, நீங்க இத்தனை பேர் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்க அம்மா பாருங்க உங்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்னு. என்ன புஜ்ஜி, இதுங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? இந்த நண்டுங்களை நீ என்ன வளர்க்குறியா? ஐயோ, அதுங்க கடிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடியே நண்டுங்க வந்திருக்கு, நான் போன்னு சொன்னா அதுங்க எல்லாம் போயிடும். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் ரொம்ப திமிரா இருக்குங்க. அப்ப துணி ஒரு குச்சியில அந்த விளக்க மாட்டி வெளிச்சத்தை காட்டி அந்த நண்டுங்களை வெளியில துரத்துனா. அதுங்க மெதுவா அந்த ஆத்து பக்கத்துல வந்துச்சு. துணி ரொம்ப கவலையா, என்னடா வாழ்க்கை இது, நாள் பூரா அலைஞ்சு திரிஞ்சாலும் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா என் வீடு கதகதப்பா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நண்டுங்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து தங்கிடுது. நாளைக்கு காலையில உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அடுத்த நாள் காலையில துணி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனா. எங்கம்மா போறோம்? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்க போறோமா? இல்ல புஜ்ஜி, மஹி மீன் பிடிப்பா இல்லையா, அவகிட்ட போய் இந்த நண்டுங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு வர போறேன். இங்க இருந்து வேற குளத்துல கொண்டு போய் விட போறேன், இல்லைன்னா இதுங்க தொல்லை நமக்கு தாங்க முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போகும்போது அப்பதான் புஜ்ஜிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு மஹியாத்துக்கிட்ட போனோம்? இந்த நண்டு எல்லாத்தையும் பிடிச்சி மஹியத்தை என்ன பண்ண போறாங்க? என்ன செய்ய போறா? சந்தையில கொண்டு போய் வித்துருவா, நண்டுங்களுக்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்கே. அப்போ புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா, அம்மா மஹியாத்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நாம வீட்டுக்கு போலாவா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜி வீட்டுக்கு போனாங்க. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாம ஏன் இன்னும் பிச்சை எடுக்கணும்? அந்த சிச்சு மாதிரி ஆட்கள் கிட்ட ஏன் வார்த்தையை வாங்கணும்? அதான் நம்ம வீட்டுக்குள்ள அத்தனை நண்டுங்க வருது இல்லையா, பேசாம அந்த நண்டுங்களை பிடிச்சு நாமளே சந்தையில கொண்டு போய் விற்கலாம், அப்போ நமக்கு கை நிறையா பணம் கிடைக்கும் இல்லையா? துணி அதை கேட்டு சந்தோஷமா, ஐயோ புஜ்ஜி, இந்த அறிவு உன்கிட்ட எங்க இருந்து இருந்துச்சு? பிச்சைக்காரின்னு சொல்ற என்ன இப்போ வியாபாரம் செய்ய சொல்றியா? சரிம்மா, இனிமே பிச்சை எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ராத்திரியில இருந்து நாம நண்டு எல்லாத்தையும் பிடிக்கலாம், சரியா? சரி, நீ என்ன பண்ண போற? நான் படிக்கிறேன், நீ நண்டு பிடி, சரியா? நைஸா எஸ்கேப் ஆவறியா? சரி, உனக்காக பிச்சை எடுக்கிற எனக்கு நண்டு பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நண்டு பிடிச்சிடலாம். ஆனா இதை விற்கிறது எப்படி புஜ்ஜி? ஏமா அம்மா தர்மம் பண்ணுங்க, பிச்சை போடுங்க அப்படின்னு வீடு வீடா போய் கத்த தெரியுதுல்ல, அதே மாதிரி அதே சத்தத்தோட நண்டு வியாபாரம் பண்ணு, உன்னால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லம்மா. சரி சரி, அப்ப நாளைக்குல இருந்து நண்டு வியாபாரமா? அன்னைக்கு ராத்திரி துணி புஜ்ஜி 2 பேரும் கூடையோட நண்டுங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நண்டுங்க வந்த உடனே அதுங்களை பிடிச்சி கூடையில போட்டுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கூட நிறைய இருக்கிற நண்டை எடுத்துக்கிட்டு துணி விற்கிறதுக்காக ஊருக்குள்ள போனா. நண்டுமா நண்டு, இந்த குளிர்காலத்துல நல்லா ரசம் செஞ்சு குடிங்கம்மா, கோல்டெல்லாம் பறந்து போயிடும், அப்படியே இது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சூடேறி உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுமா, விலை ரொம்ப கம்மி தான், சிகப்பு நண்டுமா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாங்கம்மா வாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூடையில துடிக்கிற நண்டுங்களை எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சி அசையாம கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் இதுவரைக்கும் துணியா பிச்சைக்காரியா பார்த்தவங்க இப்ப வியாபாரியா பார்த்து சந்தோஷப்பட்டு அவகிட்ட இருக்கிற நண்டை சோட்டு லூசி அப்படிப்பட்ட ஆட்கள் வாங்கினாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கூடையில இருக்கிற நண்டு எல்லாம் தீந்து போச்சு. துணி கையில நிறைய பணமும் இருந்துச்சு. துணி கிட்ட இப்ப கை நிறைய காசு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் துணி புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி, என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியலம்மா,
நண்டு வியாபாரம் செய்ய முடியல. அதான் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா உனக்கு 16 வயசா? நண்டு வியாபாரம் சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டு விற்க போறியா? யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிக்கட்டும், ஏன் கஷ்டத்துக்கு நான் சைக்கிள் மிதிக்க போறேன். எப்படியே வியாபாரம் நடந்தா சரி. அப்போ புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, இப்ப என்னம்மா உனக்கு சைக்கிள் தானே வேணும், வாங்கிக்கோ. துணி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி அதுல அந்த நண்டு கொடையை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. நண்டுமா நண்டு அப்படின்னு துணியோட குரல் கேட்டுச்சுன்னா போதும், உடனே எல்லாரும் நண்டு வாங்குறதுக்காக வெளியில ஓடி வந்துருவாங்க. ஆனா துணியோட வளர்ச்சியை பார்த்து சிச்சு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா. பொங்கல் பண்டிகை. அந்த ஊரோட பேரு ஆனந்தபுரம். பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊரு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா பொங்கல் பண்டிகை வந்தா போதும், ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷம் அவங்களுக்குள்ள பல மடங்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில துணி அவளுடைய 7 பொண்ணுங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. பொங்கல் பண்டிகையால ஊர் முழுக்க வெளிச்சம் வந்தாலும் கூட துணியோட வீட்டுல சோகமும் கண்ணீரும் மட்டும்தான் இருந்துச்சு. பொங்கல் பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி துணியோட மூத்த பொண்ணான புஜ்ஜி ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டு நெத்தியில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தங்கச்சிங்களுக்காக கிளம்புனா. இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ளார சிச்சு காக்கா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி அந்த வேஷத்துல பார்த்த உடனே அவளுக்கு கிண்டல் பண்ணணும் போல இருந்துச்சு. ஏய் நில்லடி, என்னடி இந்த வேஷம்? ஹரிதாஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? உன்னை பார்த்து ஐயோ பாவம்னு உனக்கு எல்லாரும் கொடுப்பாங்கன்னு தானே இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ சிச்சு அத்தை, என்ன இந்த பங்களாவே உங்களோட இது மாதிரி ரொம்ப பேசுறீங்க நீங்க? நாங்க பசிக்குதுன்னு நியாயமா பிச்சை கேட்டு பொழைக்கிறோம். ஆனா உங்கள மாதிரி மத்தவங்களை ஏமாத்தி அவங்களோட சொத்தை அடிச்சு அதுல நாங்க வாழல. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினா போதும், வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். சிச்சு அதை கேட்டு கோவமா, என்னடி புஜ்ஜி, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. உங்க அம்மா 7 பசங்களுக்கு எப்படி வயிறு நிறைய சோறு போடுறதுன்னு பார்த்தா உன் பசி தீரவே மாட்டேங்குது. ஜமீன்தாரைய கிட்ட என்ன வேணான்னு சொல்லி உன்னையும் உங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு என்னால முடியும். சரி சிச்சு அத்தை, இந்த பொங்கலுக்கு பார்க்கலாம் யாரோட பட்டம் பெருசா பறக்குதுன்னு. ஹரியோ ஹரி, நான் பசிக்காக உண்மை சொல்லி பிச்சை எடுக்கிறேன், ஆனா நீ பொய் சொல்லி ஜமீன்தாரைய சொத்தையே கொள்ள அடிக்கிற அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து கிளம்பிட்டா. புஜ்ஜி போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி வீட்டு வாசல்ல கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு மேளத்தை தட்டிக்கிட்டு பூம்பு மாட கூட்டிக்கிட்டு ஒருத்தர் துணியோட வீட்டு வாசலுக்கு வந்தாரு. மேள சத்தம் கேட்டதுனால பொண்ணுங்க எல்லாரும் ஆசையா வெளியில வந்தாங்க. அம்மா, நான் உங்க வீட தேடி வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லதே ஆகணும்னு வேண்டிக்கங்க. 7 மகாலட்சுமி இருக்கிற வீடு இது. இந்த பசவண்ணா உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். துணி சோகமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போனா. ஏன்னா வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிற அந்த காளை மாட்டுக்கு அரிசி கூட கொடுக்கலனா அது வீட்டுக்கு அபசகணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரு படி அரிசியாவது கொடுக்கலான்னு அரிசி பானையில கைவிட்டு பார்த்தா அதுல ஒரு பருக்க அரிசி கூட இல்ல. சோகமா துணி வெளியில வந்து, சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு துளி அரிசி கூட இல்ல. என்னோட 7 பசங்களோட பசி தீக்கவே என்னால முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த காளை மாட்டுக்கு சொந்தக்காரரு துணியோட கண்ணுல இருக்கிற சோகத்தை பார்த்தாரு. அவருக்கும் கஷ்டமாச்சு. இங்க பாருமா, இந்த பசவனுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு நான் பார்த்தா நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. உங்க கஷ்டம் உங்க கண்ணுல தெரியுது. இந்தாமா, இந்த அரிசி எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு அவருடைய பையில இருக்கிற கொஞ்சம் அரிசிய துணிக்கிட்ட அவரு கொடுத்தாரு. பசவா, இந்த குழந்தைங்களையும் நீதான் காப்பாத்தணும். 7 குழந்தைங்க இருக்கிற வீடு மகாலட்சுமி வீடா மாறணும். இந்த பொங்கல் பண்டிகை நல்லதையே கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவரு பிரசாதமா கொடுத்த அந்த அரிசி எடுத்துக்கிட்டு துணி வேகமா வீட்டுக்குள்ள வந்தா. அடுப்பு பத்த வச்சு அரிசிய கழுவி போட்டு பசங்களுக்காக சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சா. அந்த சாதம் வேகிற அந்த மனம் குடிசை முழுக்க பரவுச்சு. சரியா மதிய நேரம் அந்த சாதத்தை வடிச்சு வாழை இலையில பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பொண்ணுங்க எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்து, அந்த சுவாமி வந்ததுனால என் குழந்தைங்களோட பசி தீர்ந்தது
அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இருட்டாச்சு. குளிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. குளிர் தாங்க முடியாம 7 பெண் குழந்தைங்களும் ஒருத்தங்க பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டொனி மட்டும் அடுப்பு பத்த வச்சு அதுல சுடுதண்ணியே சூடாக்குனா. அந்த பானையில தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, அரிசி இல்ல. ஆனா பசங்களுக்கு சாதம் வடிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் அவ அப்படி பண்ணா. துணி அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, நாளைக்கு பொங்கல், ஊர் ஜனங்க எல்லாருமே பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருந்தா என் பசங்க மட்டும் பசியில சாவணுமா? அந்த சிச்சி சொன்னது ஞாபகமாகுது எனக்கு. புச்சி தூங்காம அவங்க அம்மாவோட கஷ்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அவ அன்னைக்கு கொண்டு வந்த அரிசிய அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா இந்த சாப்பாட நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. இல்ல புஜ்ஜி, நான் சோட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அந்த அரிசி சாப்பாடு செய்ய பத்தாது அப்படிங்கறதுனால துணி அத சமைக்கல. அந்த நேரத்துல அவ அவளுடைய தோழியான சோட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. ஆனா வழியில சிச்சுவோட வீட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் சிச்சு துணிய பார்த்து, என்ன துணி, இந்த நேரம் பார்த்து எங்க கிளம்பிட்ட? ஓ, உன் பசங்க பசியில இருக்கிறாங்கன்னு அவங்க வயிற நிறைக்கணும் அப்படின்னு யாரு வீட்டுக்காவது கண்ணு போட பாக்குறியா? துணி அழுதுகிட்டே, இங்க பாரு சிச்சு, நான் திருடி இல்ல, என்னோட குழந்தைங்க பசியில இருக்காங்கன்னு சோட்டு வீட்டுல போய் அரிசி கேட்கலான்னு போற. நீ என்னோட ஸ்நேகிதி தானே? என்னது, நான் உன்னோட ஸ்நேகிதியா? நான் பங்களால இருந்துகிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிடுறவ. ஆனா நீ அப்படியா? நீ சரியான பிச்சைக்காரி. துணியால எதுவுமே பேச முடியல. அவ மனசுல துக்கத்தை வச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட சோட்டுவோட வீட்டுக்கு போனா. அப்ப சோட்டு துணிய பார்த்து, துணி என்ன ஆச்சு? இந்த நேரம் பார்த்து இங்க வந்திருக்க? உன் மூஞ்சே வாடி போயிருக்கு, ஏதோ நடக்க கூடாததுதான் நடந்திருக்கு. துணி அழுதுகிட்டே, சோட்டு, என்னோட வாழ்க்கையே இதுதானா? இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் அந்த கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பான்? என் குழந்தைங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைன்னு உங்ககிட்ட அரிசி கேட்கலான்னு வந்தா அந்த சிச்சு என்ன திருடி அப்படின்னு அவமானப்படுத்துறா. என் குழந்தைங்களோட பசிய நான் தீக்க வேண்டாமா? என் குழந்தைங்க சாப்பிடலனாலும் இருக்கட்டும்னு அப்படியே என் குழந்தைங்கள தூங்க வைக்க முடியுமா? அதை கேட்டு சோட்டு துணிய சமாதானப்படுத்தினா. ஐயோ துணி, நீ கவலைப்படாத. அந்த சிச்சு பணம் திமிரல தான் அந்த மாதிரி ஆடுறா. காலம் எப்பவுமே இப்படியே இருக்காதுல. இந்த அரிசிய கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு துணி. துணி கண்ணீரை தொடச்சு, சரி சோட்டு, பசங்க ரொம்ப பசியில இருப்பாங்க, நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சந்தோஷமா அரிசியை எடுத்துக்கிட்டு போய் துணி பசங்களுக்காக சோறு வடிச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவ கண்ணுல கண்ணீர் இருக்கிறத புஜ்ஜி குருவி கவனிச்சா. அம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ துணி நடந்தது என்னங்கறத புஜ்ஜி கிட்ட சொன்னா. அத கேட்டதும் புஜ்ஜிக்கு கோவம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. அவ கோவத்துல அவளுடைய மனசுக்குள்ள, பண்டிகை நாள் அதுவுமா எங்க அம்மா கண்ணுல கண்ணீரை விட வச்ச அந்த சிச்சுவை நான் சும்மா விட மாட்டேன். இந்த பண்டிகை எங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கணும். அப்படி புஜ்ஜி அவளுடைய கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, அம்மா, அந்த சிச்சு அத்தை எப்பவுமே இப்படிதான், மாறவே மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுத்து தூங்குமா அப்படின்னு புஜ்ஜி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினா. அடுத்த நாள் காலையில பொங்கல் பண்டிகை. ஊரே கோலாகலமா இருந்துச்சு. எல்லாரும் வீட்டு வாசலையும் கலர்ஃபுல்லான கோலம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்டை பூக்களால அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மாயில தோரணம், பூ தோரணம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. ஆகாயத்துல கலர்ஃபுல்லான காத்தாடிகளும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பசங்களோட சிரிப்பு சத்தம் அதிகமா கேட்டுச்சு. புஜ்ஜி மறுபடியும் ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு சிச்சுவோட வாசல்ல நின்னு சத்தமா கத்துனா. ஏன் சிச்சு அத்தை, வெளிய வா, உன்னோட உண்மையான குணம் என்னன்னு மகிய உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். சிச்சு புஜ்ஜிய திட்டிக்கிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து மகிக்கழுக அத பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி தைரியமா மகிக்கழுக பார்த்து, அம்மா, இந்த சிச்சு போடுற நாடகம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். ஜமீன்தாரையவை ஏமாத்தி எங்க அம்மாக்கு கிடைக்க வேண்டிய வேலைய அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஜமீன்தாரையோட தானியத்தை எல்லாம் வித்து இந்த சிச்சு பணத்தையே கொள்ள அடிக்குது. மகிக்கழுகு சிச்சுவோட வீட்டை சோதனை போட்டுச்சு. அப்போ திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருந்த நிறைய அரிசி மூட்டைங்க அங்க இருந்துச்சு. அப்போ மகிக்கழுகு சிச்சுவை பார்த்து கோவமா, ஏ சிச்சு, உன்னை இவ்வளவு நாளா நம்புறதுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கியா? நீ என்னோட சொத்தை திருடுனது மாத்திரம் இல்லாம ஒரு நல்ல அம்மாவை கெட்டவா அப்படின்னு என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லிருக்க. மகிக்கழுகு உடனே துணியோட வீட்டுக்கு போனா. அங்க துணியோட நிலைமைய பார்த்து மகி ரொம்பவும் வருத்தப்பட்டா.
நீ என்ன மன்னிச்சிடு துணி. அந்த சிச்சோட வார்த்தையை கேட்டு நானும் உன்னை இத்தனை நாளா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ என் வீட்டாண்டி இருந்துகிட்டு என் வேலையெல்லாம் பாத்துக்கோ. அப்ப துணி ரொம்பவும் கவலையா மகியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க ஊரோட ஜமீன்தாரரு. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மகி ஆச்சரியமா, என்ன துணி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? ஆமாங்க ஐயா, அந்த சிச்சு ரொம்ப கெட்டவ. உங்க சொத்தையெல்லாம் கொள்ளை அடிக்கிறான்னு எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவளை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட அவளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அதை கேட்டு மகி கழுகு, நீ உன்னோட நட்புக்கு நீ இவ்ளோ மதிப்பு கொடுக்கற, இதனாலேயே நீ என் கூடயே இருக்கணும். நீ என் கூட இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். உன்னோட நல்ல குணத்தினாலதான் நீ இன்னைக்கு என் கூட இருக்க போற. துணியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. பண்டிகை நாள் இவ்வளவு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. துணியோட கண்ணுல இருக்கிற கண்ணீர் எல்லாம் போய் இப்போ வீட்டுல பொங்கல் பண்டிகைக்கான ஆரவாரம் தொடங்குச்சு. வாசல்ல துணியோட 7 பொண்ணுங்களும் சேர்ந்து கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி தூரத்துல ரொம்பவும் கோவமா நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கிற சிச்சு காக்காவை கவனிச்சா. துணி மெதுவா சிச்சு பக்கத்துல போனா. சிச்சு, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஆனா உன்னோட விஷயம் ஜமீன்தார் ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. புஜ்ஜி தான் ஜமீன்தார் ஐயாவை கூட்டிட்டு வந்தா. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சிச்சு. துணி அப்படி சொன்ன உடனே சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிடுச்சு. துணி அவ எவ்வளவு அவமானப்படுத்திருந்தாலும் தன்னுடைய நட்புக்காக மறுபடியும் அவ இந்த வறுமையில போக கூட தயாரா இருக்காளே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போ சிச்சு அழுதுகிட்டே, துணி, என்ன மன்னிச்சிடு துணி. பணம் திமிரதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நீ ஏழையா இருந்தாலும் எவ்வளவு நேர்மையா இருக்க. நான் தான் பண திமிரல உனக்கே துரோகம் பண்ணிட்டேன். சிச்சு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீ ஏன் வீட்டுக்கு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்டிகைய கொண்டாடலாம். வேண்டாம் துணி, வீட்டுல சின்ன ஒண்டியா இருக்கான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு கிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்து துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துணியோட குடும்பம் மகிக்கழகோட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை அவங்க குடிசையிலேயே சந்தோஷமா கொண்டாடினாங்க. அந்த வருஷம் பொங்கல் பண்டிகை துணியோட வாழ்க்கையில மறக்க முடியாத பண்டிகையா மாறுச்சு. புஜ்ஜி ஸ்கூலுக்கு போய்கிட்டே அவங்க அம்மாவுக்கு துணையா இருந்தா. மகியோட உதவியால துணி அவளுடைய 7 பொண்ணுங்களையும் நல்லபடியா படிக்க வச்சா. தப்பு பண்ண சிச்சு இப்போ திருந்தி அவளோட பிள்ளையோட சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.